வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாகவும் நீதிபதிகள் வழக்கறிஞர்களாகவும் மாறுகிற ஒரு வித்தியாசமான நீதிமன்றமாக இந்த நீதிமன்றம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த நீதிமன்றத்தில் தன் வழக்குக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு களமிறங்குகிற அடுத்த போட்டியாளர் ஜாக்ஷிகா. வாங்க. வணக்கம் ஜாக்ஷிகா. வணக்கம் ஐயா. வழக்கும் நானே மறுப்பும் நானே. சக நண்பர்கள் போட்டியாளர்கள் இங்கே பேசினதை கேட்டிருக்கிறீங்க. எல்லோரும் ஒரு வழக்கை கொண்டு வந்து அவங்களே அந்த வழக்கை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசியிருக்கிறாங்க. இப்போ நீங்களும் அப்படி ஒரு வழக்கை கொண்டு வந்திருப்பீங்க தானே? என்ன வழக்கு? விடுப்பு இல்லாமல் பள்ளிக்கு வருவது பிள்ளைகளின் விருப்பமா பெற்றோர்களின் திணிப்பா? விடுமுறையே இல்லாமல் பள்ளிக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோமா அப்படின்னு கேட்கறதுக்காக எல்லோரின் சார்பாக ஜாக்ஷிகா இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாழ்த்துகிறோம். சிறப்பாக பேசுங்க. நன்றி ஐயா. விடுப்பு இல்லாமல் பள்ளிக்கு வருவது பிள்ளைகளின் விருப்பம். எனது விடியலே பள்ளியை நோக்கித்தான் விடியும். ஏனென்றால் எனது பள்ளியோ வெள்ளி கொலுசு போல மின்னும். அதனாலே விடுப்பு இல்லாமல் நாங்கள் பள்ளிக்கு விரும்பி செல்வோம். இரவு தூக்கமே நாளை பள்ளி செல்லும் நாள் என்று ஏக்கத்தோடு தூங்குவோம். இறை வழிபாட்டின் போது எங்களுக்கு மன நிம்மதி தரும். தினம்தோறும் புது புது செய்திகளை அறிவோம். இப்படி செய்திகளை கேட்பதற்காகவே விடுப்பு இல்லாமல் நாங்கள் பள்ளிக்கு விரும்பி செல்வோம். விடுப்பு இல்லாமல் பள்ளிக்கு வருவதால் எங்களது அறிவாற்றலையும் பேச்சாற்றலையும் கல்வித்திறனையும் கொண்டு உறவுகள் பாராட்டுகிறது. நாங்கள் தினம்தோறும் பள்ளிக்கு செல்ல எங்கள் அம்மாக்களோ பிடித்த மிட்டாய்களை வாங்கி கொடுத்து வழி அனுப்பி வைப்பார்கள். அதனாலே விடுப்பு இல்லாமல் நாங்கள் பள்ளிக்கு விரும்பி செல்வோம். விடுப்பு இல்லாமல் விரும்பி கல்வி கற்றால் இரும்பு கூட கரும்பாக இனிக்கும். நாங்கள் மகிழ்ச்சியோடு விரும்பி பள்ளிக்கு செல்வதால் அனைத்து பாடங்களையும் கற்று தேர்வு காலங்களில் அதிக மதிப்பெண்களும் பாராட்டுக்களும் வாங்குவது மகிழ்ச்சியின் உச்சம். இது மட்டுமா, கலை, அறிவியல், விளையாட்டு என அனைத்திலும் நாங்கள் பங்கேற்க ஆசிரியர்கள் ஊக்குவிப்பதே எங்களின் தினசரி வருகைக்கு காரணம். பள்ளிகளில் இலவச புத்தகங்களும் புத்தக பைகளும் வண்ண வண்ண எழுதுகோலும் கொடுத்து எங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஆசிரியர்கள் இருக்கும் வரை 100% இன்று பிள்ளைகளாகவே விருப்பப்பட்டு பள்ளிக்கு செல்கிறார்கள். விடுப்பு இல்லாமல் விரும்பி பள்ளிக்கு சென்றால் பள்ளி ஆண்டு விழாவின் போது எங்களுக்கு பட்டங்களையும் பரிசுகளையும் வழங்குவார்கள். எங்களின் வங்கியே சிறு சேமிப்பு தான். பள்ளி முடிவில் நாங்கள் கட்டிய சிறு சேமிப்பு கிழிந்த புத்தகத்தை ஒன்று சேர்த்த மகிழ்ச்சி கிடைக்கும். அடடா, என்ன அழகு! என்னை போன்ற குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் போது படிப்பதற்கான அனைத்து தேவைகளையும் அரசு பூர்த்தி செய்வதால் விடுப்பு இல்லாமல் நாங்கள் பள்ளிக்கு விரும்பி செல்வோம். விடுப்பு இல்லாமல் பள்ளிக்கு வருவது பெற்றோர்களின் திணிப்பு. விடியலே வேண்டாம் என்று நினைக்கும் போதுதான் என்னை தட்டி எழுப்பி பள்ளிக்கு போடா என்று சொல்லுவார் என் அம்மா. நாளை பள்ளி என்று இரவெல்லாம் எங்களுக்கு தூக்கமே வராது. இறை வழிபாட்டின் போது கொளுத்தும் வெயிலில் நிற்பதால் நாங்கள் வெளுத்து வெறுத்து போகிறோம். எங்கள் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அறிவியல் பாடம் ஒன்றுள்ளது. தூக்கமே வராத எங்களுக்கு தூக்கமே வந்துவிடும். வாழையின் அளவுதான் நாங்களே இருக்கிறோம். அதிலும் எங்களை மரங்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றச் சொல்வது என்ன நியாயம்? பெற்றோர்களின் திணிப்பால் நாங்கள் கல்வி கற்றால் அதிக மதிப்பெண்களும் பாராட்டுகளும் தான் ஒருவனை உயர்த்தும் என்று தவறாக புரிந்து கொண்டு பிடிக்காத பள்ளிக்கு போ போ என்று பெற்றோர்கள் எங்களை திணிக்கத்தான் செய்கிறார்கள். பெற்றோர்களின் திணிப்பால் வராத கலையும் அறியாத அறிவியலையும் படி படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பால் வெண்மையாக இருக்கும் என்பதற்காக அதில் இனிப்பு இல்லாமல் குடிக்க முடியுமா? என்ன கொடுமை! பள்ளிகளில் இலவச புத்தகங்களும் புத்தக பைகளும் வண்ண வண்ண எழுதுகோலும் கொடுத்து எங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஆசிரியர்கள் இருக்கும் வரை 100% இன்று பிள்ளைகளாகவே விருப்பப்பட்டுத்தான் பள்ளிக்கு செல்கிறார்கள் என்பதை நான் எப்படி மறுக்க முடியும்? அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். 100% நீ பள்ளிக்கு போனாதான் பெரிய கேடயமும் பரிசுகளும் தருவார்கள் என்றும்
மற்ற பிள்ளைகளோடு எங்களை ஒப்பிட்டும் படாத பாடுபடுத்துகிறார்கள். ஆண்டு விழாவின் போது தங்கள் பிள்ளைகளும் பரிசு வாங்க வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே சேர்க்க வேண்டிய சேமிப்பை ஆண்டு இறுதியில் பெரிய தொகையை பெருமைக்காக கட்டுவது பெற்றோர்களின் தவறான திணிப்புதானே. கல்வி கிடைக்குமா என்று ஏங்கிய குழந்தைகளுக்கு இன்று இலவசமாக கல்வி கிடைக்கிறது என்றால் அதை நான் எப்படி மறுக்க முடியும்? எதிர்த்து வாதாடுவதால் அனைத்தையும் என்னால் மறுத்து பேச முடியாது. அதனால் நான் அதை வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் ஜாக்சிகாவுக்கு. சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. எப்படி பேசியிருக்கீங்கன்னு கேட்கலாமா? முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள், ஜாக்சிகாவினுடைய இந்த வாதம் அது எப்படி அமைந்தது? ஒரு காலத்துல எல்லாம் என்னதான் பள்ளிக்கூட மகிழ்ச்சியாக இருந்தால் கூட 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இந்த வீட்டை பெண்கள் பூட்டிட்டு அவங்களே ஒளிஞ்சு நின்று பார்க்குற மாதிரி பையன் அழுகிறானான்னு பார்ப்பாங்க, எட்டி பார்ப்பாங்க. அவன் சும்மா தான் இருப்பான், ஆனால் இந்த அம்மா பார்க்குதுங்கிறத பார்த்து அழுவான். அவன் அந்த அம்மாக்காக அழுகிறானா, டீச்சரை நினச்சி அழுகிறானான்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. அதை அப்படியே கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்து நிறுத்தினான் புள்ள. ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருப்பாங்களாம் பள்ளிக்கூடம் போகணுமேன்னு. அப்படியே மாற்றி பேசும்போது பள்ளிக்கூடம் போகணுமேன்னு நினச்சா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா பாருங்க. நாங்களே இத்தனை உண்டு தான் இருக்கோம், எங்களுக்கு மரம் செடி கொடிக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. நிறைய அவலங்களையும் சில நன்மைகளையும் அவர்களுக்கே ஊறின வகையில் சுட்டி காட்டினார்கள். இன்றைய உன்னுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னா குளக்கொட்டைக்குள்ளே இல்லை, பூர்ணம் மாதிரி பரிபூர்ணமாக இருந்தது. நன்றி ஐயா. ரொம்ப அதுவும் இவர்களுடைய பெற்றோர் குறிப்பாக அவங்களுக்கு ஒரு கூடுதல் கைத்தட்டு கொடுக்கணும். இந்த பெண்ணை அவங்க உற்சாகப்படுத்துறது, பள்ளிக்கூட நிர்வாகம், இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த வழக்கும் நானே மறுப்பும் நானே இதுவரை நடந்த சுற்றுக்கள்லையே ரொம்ப டாப் டக்கர் சுற்று எதுன்னா இந்த சுற்று தான். ஒருத்தரை அடித்து மேலே போயிட்டே இருந்தாங்க. பொதுவாக இதுவரைக்கும் மதிப்பீட்டாளருக்கு பிரச்சனை இருந்தது, தொகுப்பாளர் உங்களுக்கு கூட என்ன பட்டம் கொடுக்கணுமோ யாரை விட்டுருவோமோ அப்படின்னு இருந்தது, கட்டளைலாம் பிறப்பிச்சிருக்காங்க. ஆமாம், கேமராமேன்களுக்கு சரியாக காட்டுறோமா அழகாக காட்டணுங்கிறது இருந்தது. ஆனால் வாழ்க்கையிலேயே எடிட்டருக்கு சவால் கொடுத்த ஒரே ரவுண்டு இதுதான். எதை வைக்கிறது, எதை வெட்டுறது, எதை ஒட்டுறதுன்னு தெரியாது. ஆனால் அதையும் சமாளிக்கிறாருன்னா அப்போ இயக்குனர் எப்பேற்பட்ட ஆளாக இருக்கணும். அதனால் இந்த சுற்றினுடைய பெயரை சவாலே சமாளி என்கின்ற சுற்றாக வைத்து அந்த குழந்தையை மனமாற மகிழ்வோடு ஒரு தடவை சிரிங்களேன். இல்லை, இந்த வக்கீலுக்கு ஏதோ ஃபீஸ் கொடுக்காம கேஸ் கட்ட மட்டும் கொடுத்துருக்காங்க போல். அதான் அப்பா பார்க்குது, அது என்ன வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டி வந்திருக்காங்கன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். வாழ்த்துக்கள்ரா. அண்ணனுக்கு அன்பான நன்றிகள். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். ஜாக்சிகா கண்ணா, வழக்கம் போல இந்த வழக்கையும் நீ ரொம்ப சிறப்பாக கையாண்டு முடித்திருக்கிறாய். நன்றி ஐயா. 2 தரப்புகளையும் நீ பேசும்போது சரி, உன்னுடைய அந்த சொல் தேர்வு, உன்னுடைய அந்த கற்பனை திறம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக வந்திருந்தது. நீ என்ன மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தலைப்பில் கொஞ்சம் தெளிவு இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. உன்னுடைய தலைப்பு என்ன சொல்ல வருகிறது என்று புரிந்துவிட்டது. விடுப்பில்லாமல் பள்ளிக்கு போவது எங்களுக்கு விருப்பமில்லை அப்படின்னு இன்னும் எளிமைப்படுத்தி இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமோ என்பது என்னுடைய கருத்து. வழக்கமாக நீ மேடையில் தோன்றி பேசும்போது ரொம்ப உற்சாகமாக அந்த முக மலர்ச்சியோட அந்த உடல் மொழியே இப்படி ஒரு உடல் மொழி எனக்கு இல்லையே அப்படின்னு எல்லோரையும் எண்ண வைக்கும். இன்றைக்கு சற்றே கொஞ்சம் முக மலர்ச்சி, கொஞ்சம் முகம் வாட்டமாக இருப்பது போல தோன்றுகிறது. பேச்சில் வாட்டம் இல்லை, ஆனால் முகத்தில் ஒரு வாட்டம் இருக்கிறது. அது ஏன்னு தெரியல. அதை அடுத்த முறை நீ இன்னும் தெம்பாக, இன்னும் அழகாக, வழக்கமான ஜாக்சிகாவை நாங்கள் பார்க்கணும். அந்த இயல்பான ஜாக்சிகாவை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. மற்றபடி இன்னொன்று, அந்த நேரத்தையும் மனதில் வைத்துக்கொள். அடுத்தடுத்த சுற்றுகளில் எந்த தலைப்பாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள், தவறே இல்லை. உடல்நலம் சரியில்லை, அதனால. சரி, அதான் கொஞ்சம் தெரிந்தது, இருந்தாலும் பரவாயில்லை. உன்னுடைய பெஸ்ட்டை நீ கொடுத்த. உடல்நலம் சுமாராக இருந்தாலும் கூட மேடை ஏறினா நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதியோடு நீ நின்றாய் இல்லையா,
அதற்கே பாராட்டுக்கள். உடல் நலம் பரவாயில்லை, அடுத்த முறை ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள். எல்லோருக்கும் சொல்கிறேன், எல்லா போட்டியாளர்களுக்கும் ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த சுற்றுகள் வருது, உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உடல் இல்லை என்றால் இவ்வளவு தூரம் வர முடியாது, அதுதான் அடிப்படை. அதனால் அதை பார்த்து கொள்ளுங்கள். மற்றவை எல்லாம் தன்னால் அமையும். உடம்பை பார்த்துக்கோக்கண்ணா. டேக் கேர். அன்பு கவிஞருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். 2 நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு, எங்கள் நன்றிகள். இந்த அரங்கத்தை கலகலப்பாகவும் அறிவுபூர்வமாகவும் எங்களுக்கு மாற்றி கொடுத்தமைக்காக. ஜாக்ஷிகா, உடல் நலம் இல்லாததால் இன்றைக்கு சரியாக பேச முடியலை அப்படின்னு நீ வருத்தப்பட வேண்டாம். உனக்கான வாய்ப்பை மிகச்சரியாக நீ பயன்படுத்தி பேசியிருக்கிற அப்படின்னு தான் நம்ம நடுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கவலை வேண்டாம். அடுத்தடுத்த சுற்றில் ஆரோக்கியத்தோடு நல்ல உரையோடு உங்களை சந்திக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வழக்கும் நானே மறுப்பும் நானே இந்த அற்புதமான சுற்று ஒரு நீதிமன்றமாகவே மாறி 2 நீதிபதிகள் அடங்கிய இந்த அமர்வில் இன்னும் பல வழக்குகள் விசாரணைக்கு வர இருக்கு. நீதிபதிகள் வாதங்களை கேட்டு மதிப்பீடு செய்ய இருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக ஒரு வழக்கறிஞர் வந்து இந்த மன்றத்தில் பேச வேண்டாமா? இளம் வயதிலேயே வழக்கறிஞராக உயர்ந்து நிற்கிற அன்பு தம்பி ஹாரிஸ் ராஜா, வாங்க. வணக்கம் வழக்கறிஞர் ஐயா. வணக்கம் அண்ணா. ஏன்னா இந்த சுற்று ஒரு நீதிமன்றம் மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு வழக்கறிஞரை இந்த பக்கம் ஆதரவாகவும் பேசுகிறாங்க, அந்த பக்கம் ஆதரவாகவும் பேசுகிறாங்க. ஆனால் எல்லா சுற்றுலையும் நியாயமாக பேசுகிற ஹாரிஸ் ராஜா இந்த சுற்றுல எப்படி பேச போகிறாரு அப்படிங்கிறத நேயர்கள் பார்க்க ஆவலாக இருக்கிறாங்க. என்ன தலைப்பு? பிளே ஸ்கூல், அதாவது பாலர் பள்ளி கலாச்சாரம் நல்லதா கெட்டதா? இவன் வயசுக்கு இவன் பேச வேண்டிய ஒன்று தான். இந்த பாலர் பள்ளிக்கூடங்கள், பிளே ஸ்கூல் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஹாரிஸ் ராஜா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி. அவங்க அம்மாவும் அப்பாவுமே ஒரு பாலர் பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிற செய்தியையும் பதிவு பண்ணி, அப்போ நீ யாருக்கு ஆதரவாக பேசுவ அப்படின்னு நேயர்கள் ஒன்று தீர்மானிச்சிருப்பாங்க. ஆனால் ஹாரிஸ் ராஜா நியாயமான தம்பி, நல்ல ஒரு வாதமாக 2 தரப்புக்கும் வழங்குவாருங்கிற நம்பிக்கை நடுவர்களுக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. சிறப்பாக பேசு. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். பிளே ஸ்கூல், அதாவது பாலர் பள்ளி கலாச்சாரம் நல்லதா கெட்டதா என்பதுதான் என்னுடைய தலைப்பு. பாலர் பள்ளி என்பது 2 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளை சேர்க்க சமூகத்தில் அதிகரித்து வரும் ஒரு அமைப்பாகும். இது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை கல்வியை வழங்குகிறது. அதிலும் விளையாட்டு அடிப்படையிலான கற்றலை கொண்டது. சரி, இப்ப பாலர் பள்ளி கலாச்சாரம் நல்லதா கெட்டதா என்ற தலைப்பிற்குள் வருவோம். முதலில் நல்லதிலிருந்தே தொடங்குவோமே. இல்லத்தரசியம்மாக்கள் இருக்கும் கூட்டு குடும்பங்களும் ஏராளமான குழந்தைகளும் நிறைந்த வீடு இன்று இல்லை. பல பெற்றோர்கள் தனி குடும்பங்களில் வாழ்கிறார்கள். பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் குழந்தையை யார் பராமரிப்பது என்று கேள்வி எழும்போது அதற்கு சிலர் பணிப்பெண் என்பீர்கள். பணிப்பெண்கள் குழந்தையை வாஷிங் மிஷினில் போட்டு சுத்திய காட்சி எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அனுபவமற்ற ஆயாவிடம் விடுவதை விட அறிவை கற்றுக் கொடுக்கும் பாலர் பள்ளியில் சேர்ப்பது நல்லதுதானே? வீட்டில் அம்மா அப்பாவுடன் விளையாடுவது சமூக தொடர்பல்ல. தங்கள் வயதுடைய குழந்தைகளிடம் சமூக தொடர்பு கொள்ள பாலர் பள்ளி சிறந்த வாய்ப்பாகும். இது வெறும் ஆரோக்கியமானது மட்டுமல்ல, மன வளர்ச்சிக்கும் அவசியமானது. பல குழந்தைகள் பாலர் பள்ளிக்கு சென்று தன் சகாக்களை கவனித்த பின்னர் முக்கிய திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள். அதிலும் ஐன்ஸ்டீன் சிண்ட்ரோம் என்று சொல்லப்படுகிற பேச்சு மற்றும் மொழி வளர்ச்சியில் பின்தங்கிய குழந்தைகள் கூட பாலர் பள்ளிக்கு சென்றவுடன் தன் சகாக்களுடன் சேர்ந்து பேச்சு திறனை பெற்று வருகிறார்கள். சரி, வீட்டில் இருந்தால் என்ன செய்வோம்? தூங்குவது, மொபைல் பார்ப்பது, டிவி பார்ப்பது என்ற குழந்தை பருவத்தை சீரழிப்பதை விட பாலர் பள்ளிக்கு அனுப்பலாமே. பசுமரத்தாணி போல் பதியும் குழந்தை பருவத்தை ஆக்கத்திற்கு பயன்படுத்துவதற்கு பாலர் பள்ளி நல்லதொரு வழிதானே.
பாலர்பள்ளி குழந்தைகளுக்கு எந்த ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துவதில்லை. அங்கே அவர்கள் காக்னிட்டிவ் growth டெவலப்மெண்ட், அதாவது புரிதல், சிந்தனை திறன், படைப்பாற்றலை கற்றுக்கொள்கிறார்கள். வீட்டில் எல்லோராலும் கற்றலுக்கான சூழலை கொடுக்க முடியாது. அவர்களுக்கு எக்ஸ்போஷர் தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, தங்கள் உணவை தானே உண்பது, தங்கள் வேலையை தானே செய்வது, தினமும் ஒரே நேரத்தில் அதிலும் சரியான நேரத்தில் எழுவது, பல் துலக்குவது, குளிப்பது போன்ற தினசரி நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள். எனவே பாலர்பள்ளி குழந்தைகளை சீர்படுத்துவதற்கே என்று புரிதல் வேண்டும். சரி, இப்ப பாலர்பள்ளி கெட்டதா என்ற கேள்விக்கு வருவோம். பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வதால் பாலர்பள்ளியில் விடுகிறீர்கள். ஆனால் குழந்தைகள் மனதளவில் தயாராகும் வரை வீட்டில் விளையாடவும் வீட்டில் கற்றுக்கொள்ளவும் சுதந்திரமாக விட வேண்டும். அவர்களுக்கு முன்னால் கடினமான வாழ்க்கை இருக்கிறது. அப்ப ஏன் இந்த இளம் வயதிலேயே இந்த அமைப்பிற்குள் தள்ள வேண்டும்? தயவு செய்து உங்கள் குழந்தைகளை விட உங்கள் வாழ்க்கை தரத்திற்கு முன்னுரிமை கொடுக்காதீர்கள். அது எப்படிங்க? அம்மா அப்பாவுடன் இருப்பது சமூக தொடர்பு கிடைக்காது. பாலர்பள்ளியில் தன் சகாக்களை பார்த்த பின்னரே முக்கிய திறன்களை பெறுகிறார்கள் என்கிறீர்கள். உலகிலேயே முட்டாளாக பிறந்த, மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்த தாமஸ் ஆல்வா எடிசனை உலகிலேயே அறிவாளியாக மாற்றியது அவருடைய படிக்காத ஏழை தாய் தானே. அதுதான் தாயின் சக்தி. எனவே அடிப்படை அறிவை தருவதற்கு தாயை விட ஒரு சிறந்த ஆசான் தேவையா? உங்க ஜெனரேஷனில் தெருவில் சுதந்திரமாக விளையாடி சுற்றி திரிந்து குழந்தை பருவத்தை கழித்தீர்கள். ஆனா நாங்க மட்டும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்னா எப்படி? அடுத்தது, பாலர்பள்ளி சிந்தனை திறனை, புரிதலை கொடுக்கிறது என்கிறீர்கள். ஆனால் மருத்துவ ரீதியாக எப்போ ஒரு குழந்தையின் வளர்ச்சி சரியாக இருக்கும் என்றால் 5 அல்லது 5 வயதிற்கு மேல்தான். 5 வயதிற்கு முன்னால் பென்சிலை பிடிப்பதற்கோ புரிதலோ இருக்காது. 1+1 2 என்று மனப்பாடம் செய்வார்களே தவிர புரிதல் இருக்காது. பாலர்பள்ளியில் சேர்ப்பதற்கு அடுத்து நீங்கள் சொல்லும் காரணம், தினசரி நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள், தங்கள் வேலையை தானே செய்கிறார்கள் என்று. அவர்கள் என்ன மெஷினா இல்ல ரோபோட்டா? இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு குளிக்கணும், டைம் டேபிள் போட்டு வளருவதற்கு. காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே. எனவே குழந்தை பருவத்தை நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, குழந்தையாகவே கடப்பதற்கு உதவி செய்யுங்கள். அப்துல் கலாம் என்ன பாலர்பள்ளியில் படித்தார்? இன்று அவர் விஞ்ஞானியாக இல்லை. ஒரு குழந்தையை நல்லா வளர்த்திருக்கீங்க என்ற வார்த்தை தான் ஒரு அம்மாவிற்கு கிடைக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது. எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிவிட்டேன். இனிமேல் பாலர்பள்ளியில் சேர்ப்பதா வேண்டாமா என்பது உங்கள் கையில். நன்றி, வணக்கம். அவர் என்ன தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரோ அதை மிகச்சிறப்பாக பேசியிருக்கிற அன்பு தம்பிக்கு ஒரு உற்சாகமான நன்றி அண்ணா. கைத்தட்டு. ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நீங்கள் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவதற்காக 2 நீதிபதிகளை நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். இன்னும் சிறப்பாக பேசியிருக்கிறீங்களா இல்லையாங்கிறதான் இப்போ கேள்வி. அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாமா? முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். அன்புக்கினிய பார்வையாளர்களே, முதல்ல ராகவேந்திரன் கருத்துலேருந்து நான் வேறுபடுறேன். சிறப்பாக நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு சொல்கிறதுக்காக 2 பேரை கூட்டி வந்திருக்கோம்னா எங்களை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி கூட்டி வந்த நீதிபதி மாதிரி பேசுகிறீங்க. நாங்கள் யாருக்கும் விலை போக மாட்டோம். அடுத்து இந்த வடிவேலுடைய படம் எல்லாரும் பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆலமரத்தில் பஞ்சாயத்து இருக்கும். நேராக புல்லட்லேருந்து வருவாப்புல, எல்லாத்தையும் சட்டையெல்லாம் கலட்டிடுவாப்புல, அடியை வாங்கி எல்லாம் முடிச்சுட்டு அவர் சொன்னேன்னு, என்ன திரும்ப திரும்ப சொல்கிற நீ, திரும்ப திரும்ப சொல்கிற நீ அப்படின்னா எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ இந்த ஆள் பேச்சை கேட்டால் எல்லா பேரும் பாலர்பள்ளியில் சேரும்பான். 5 நிமிஷம் கழிச்சு ஏன்டா சேர்க்குற, திரும்ப திரும்ப சொல்கிற நீ, திரும்ப திரும்ப சொல்கிற நீ, திரும்ப திரும்ப சொல்கிற நீ. இதுதான் ஃபார் அண்ட் எகெயின்ஸ்டோடைய ஃபார்மெட்டு.
நீங்கள் இதை சும்மா ஏதோ உட்காந்து கருத்து போடுறோன்னு நினைக்காதீங்க. பல மணி நேரம் உட்காந்து உள்வாங்குவோம். அந்த ஃபாரில் பேசின போது 10 விஷயம் சொல்கிறான். மிஷினில் போட்டு துவைக்கிற ஆயாமா வீட்டில் எதுக்கு இருக்கணும், பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுன்னு பேசுகிறாப்புல. ஆமாம் அப்படின்னா அங்கே நாங்கள் என்ன மிஷினா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு? எப்படி நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்கணும். அங்கே போனால் பல்லு விளக்க முடியும், குளிக்க முடியும், தூங்க முடியும், எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்கன்னா பிரமாதம்னு குடிச்சா ஏண்டா தூங்க வேண்டிய நேரத்தில் ஏண்டா பல்லு விளக்க சொல்லி தரீங்க? இதை விட ஒரு சிறந்த பேச்சு இருக்க முடியாது. ஒரே ஒரு வேண்டுகோளை நேயர்களுக்கு வைக்கிறேன். இது போட்டி, பரிசு, பாராட்டு இதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணுறதை விட நேயர்கள்ட்ட ஒரு பணிந்த வேண்டுகோள். இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு. ஏன்னா இது நிறைய பெரியவங்களாக பார்க்குறீங்க. இந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? நானாக இருந்தால் பூசணிக்காவோ ஒரு சூடத்தையோ சுற்றி போடுங்கன்னு சொல்லுவேன். வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்கள் இந்த பிள்ளைங்க 100 வருஷம் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துங்க, நிறைந்த வாழ்த்துங்க. நல்ல வேலை கருப்பு பேண்ட்டு ரோஸ் கலர் சட்டையோடு வந்துட்டேன். வெள்ளை சட்டை போட்டு வந்திருந்தா இப்போயே கேஸ் கட்டும் ஃபீஸ் கட்டோடு உனக்கு வந்திருப்பாங்க. அருமையான, இதை விட ஒரு தரமான பேச்சு இருக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், இந்த சுற்றை தயார் செய்த இயக்குனருக்கு ஒரு கைத்தட்டு, பாராட்டு. அண்ணனுக்கு நன்றி. சிறப்பாக பேசுகிற ஹாரிஸ் ராஜா இன்னும் கூடுதல் சிறப்பாக பேசியிருக்கிறார். இந்த சுற்றில் சட்ட கலர் மட்டும் மாறி இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு வாழ்த்தியிருக்கிறாரு. அடுத்ததாக எங்கள் அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஹாரிஸ் ராஜாவினுடைய இந்த வாதம் எப்படி இருந்தது? ஒரு வழக்கறிஞராக மன்றத்துக்குள் நுழைந்த ஹாரிஸ் ராஜா தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்து முடித்ததன் பின்னால் ஒரு மருத்துவராக மாறிவிட்டார். ஏனென்றால் பாலர் பள்ளி அவசியமே அப்படின்னு முதல் 3 நிமிடம் பேசி நேயர்கள் எல்லாரையும் மனசளவில் தயார்படுத்தி, ஆமாம் சரி அவசியம் இல்லை என்று முதல்ல பேசினேன் இல்லையா? அதற்கு பிறகு அவசியம் என்று எதிர்த்தரப்பை எடுத்து நீ பேசின. இதனால் நேயர்களுக்கு ஒரு மயக்கமே வந்து விட்டது, இவன் எந்த தரப்பில் நின்று பேசுகிறான் என்பது. அந்த மாதிரி உன்னுடைய பேச்சில் இரு பக்கங்களிலுமே ரொம்ப தேர்ந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அதனால் வழக்கறிஞராக நேயர்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து மருத்துவராக மாறி 2 தரப்பு வாதங்களையும் முன்வைத்த பிறகு இல்லை இதனுடைய பேச்சு திறமை, நீங்கள் மயங்க வேண்டாம் என்று மயக்கம் போட்டு விழுந்த நேயர்களை தெளிவித்து எழுப்பியும் விட்டார். அதுவும் ஒரு மருத்துவரோட வேலை. அதனால இந்த 2 ஹாரிஸ் ராஜாக்களையும் ரொம்ப ரசித்து கேட்டேன். வாதம் பிரதிவாதம் புரிந்த 2 ஹாரிஸ் ராஜாக்களையும் ரொம்ப ரசித்தேன். என்ன நீ திருத்திக் கொள்ள வேண்டியது என்றால், ஒரு சில இடங்களில் நீ பேசும்போது அந்த வேகத்தில் ஒரு சில வார்த்தைகள் தெளிவாக கேட்காம போயிடுது. அது மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நீ சொல்ல பழகின என்றால் இன்னும் நீ ஓங்கி உயர்ந்து பெரும் சிகரத்தை அடைவாய். வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. அந்த பார்வையாளர்களுக்காக ஒரு செய்தியை விட்டுட்டேன். நீங்கள் தொடக்கத்தில் இவரை அறிமுகப்படுத்தும் போது இவங்க தாய் தந்தை பாலர் பள்ளி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்வையாளர்கள் பார்த்துங்க. ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகின்றவர்கள் அது சார்ந்த ஒரு தலைப்பில் சரி தவறை இந்த பிள்ளையை இந்த போட்டிக்கு அனுப்புவதற்கே ஒரு நெஞ்சுரம் வேண்டும். அதில் இன்னொன்று, அந்த அவங்க ஊர் எந்த ஊர்? காரைக்குடியில். அந்த ஸ்கூல் எங்கே வச்சுருக்காங்க? பாலர் பள்ளி திருவாடனையில் வச்சுருக்காங்க. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், அந்த பாலர் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க டாக்டரா, இன்ஜினியரா, வக்கீலா, வாதியார் ஆகுவாங்களான்னு தெரியாது, மனுஷன் ஆயிடுவாங்கங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. நிச்சயம் சொல்கின்றேன். ஒரு முன்னுதாரண பாலர் பள்ளியை தமிழகத்தினுடைய திருவாடனை தந்தமைக்கும் சங்கரா வாழ்த்துகிறது. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே உற்சாகமாக வாழ்த்தியிருக்கிறாங்க. வழக்கறிஞர் ஆயிட்ட, மருத்துவர் ஆயிட்ட, தலை சிறந்த பேச்சாளர் ஆயிட்ட. இன்னும் இந்த மன்றம் ஹாரிஸ் ராஜாவுக்கு நிறைய 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 அங்கீகாரங்களை வழங்க காத்திருக்கு. அதுக்கு தகுந்தது போல் நீயும் அடுத்தடுத்த சுற்றுகளில் எங்களுக்கு சிறப்பான உரையை வழங்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நன்றி. நாம் இன்றைக்கு செய்கிற தர்மம் அது தர்மந்தானா தற்பெருமதானா அப்படின்னு 2 விதமாகவுமே நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி வழக்கும் நாங்கள் தான், மறுப்பும் நாங்கள் தான். இந்த பிள்ளைகள் பேசுறது கேட்க கேட்க அவ்வளவு அறிவுபூர்வமாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது.
அந்த வரிசையில் வழக்கும் நானே மறுப்பும் நானே சுற்றுல அடுத்ததாக வந்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர் ராஜயாழினி. வாங்க. வணக்கம் ராஜயாழினி. வணக்கம் அண்ணா. இந்த சுற்று வழக்கும் நானே மறுப்பும் நானே என்ன தலைப்பு? விளையாட்டு பாடவேளையை மற்ற பாட ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்வது வரவேற்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. எங்களுக்கான அந்த விளையாட்டு பாடவேளையை நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னும் பேசுவாங்க. நாங்க நல்லா மார்க் வாங்க வேண்டாமா அப்படின்னும் ராஜயாழினி பேச போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜயாழினி. நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விளையாட்டு பாடவேளையை மற்ற பாட ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்வது வரவேற்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. முதலில் வரவேற்கத்தக்கது. பள்ளியிலெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் ஏன் நம்மளுடைய விளையாட்டு பாடவேளையை எடுத்துக்கிறாங்க? ஏனென்றால் கணிதத்திலையும் அறிவியலும் நிறைய பாடங்களை இருக்கிறதுனால தான் அதை எல்லாத்தையும் ஆசிரியர்கள் நமக்கு முடிக்கணும், நாம் அதை படிக்கணும். இதற்கு நேரம் போதவில்லை. இதனால தான் ஆசிரியர்கள் நம்மளுடைய விளையாட்டு பாடவேளையை எடுத்துக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நம்மளுடைய தேர்வு நேரங்களில் மட்டும்தான் ஆசிரியர்கள் நிறைய முறை நம்மளுடைய விளையாட்டு பாடவேளையை எடுக்கிறாங்க. இதே தேர்வு நேரங்களில் அம்மா வீட்டில் சொல்லுவாங்க, ஒரு வாரம் தேர்வு நேரம், வெளியே விளையாட போகக்கூடாது, தொலைக்காட்சியை பார்க்கவே கூடாதுன்னுவாங்க. அதெல்லாம் சரி, இது மட்டும் தவறா? இதுவும் சரிதான். ஆனால் கல்வி என்பது அப்படி அல்ல. கல்வி என்பது பலருக்கு எட்டாக்கனியாக இருந்தபோது அவர்கள் கஷ்டப்பட்டு கற்ற கல்வி இன்றும் சிறப்புடையதாகத்தான் இருக்கிறது. ஆசிரியர்கள் எப்பவும் யார்கிட்டையும் எதற்காகவும் கடன் வாங்கினதில்லை. ஆனால் மாணவர்களாகிய நமக்காக உடல் பயிற்சி ஆசிரியரிடம் கெஞ்சி அந்த விளையாட்டு பாடவேளையை வாங்கி விடுகிறார்கள். இதுலேயும் இந்த அறிவியல் ஆசிரியருக்கும் கணித ஆசிரியருக்கும் எனக்கு தான் இந்த பாடவேளை, எனக்கு தான் இந்த பாடவேளைன்னு மிகப்பெரிய சண்டையே வந்துடும். இப்படி பல சண்டைகளை தாண்டி ஓடி ஓடி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பாடம் நடத்துகிற ஆசிரியர்களுக்கு நம்ம நன்றி கடன் கூட படவில்லையே. உடனே விளையாட்டுக்கே எதிரானவங்களாம் நினச்சிடாதீங்க. விளையாட்டு தான் என் வாழ்க்கை, விளையாட்டு தான் என் வாழ்க்கையின் முக்கிய லட்சியம் என்று நினைப்பவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை. ஆனால் சிறு வயதிலிருந்து நான் வளர்ந்து மருத்துவராகணும், நான் வளர்ந்து விஞ்ஞானி ஆகணும், நான் வளர்ந்து ஆட்சியாளர் ஆகணுன்ற உங்கள் கனவை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்றும் ஆசிரியர்கள் பல பள்ளியில் விளையாட்டு பாடவேளையும் பாடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் சில விஷயத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம். அதே போலதான் தேர்வு நேரங்களில் கொஞ்சம் விளையாட்டை தள்ளி வச்சுட்டு பாடத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதற்காகத்தான் நம்முடைய ஆசிரியர்கள் விளையாட்டு பாடவேளையும் பிற ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்வது வரவேற்கத்தக்கது, வரவேற்கத்தக்கது, வரவேற்கத்தக்கது. மற்ற பாட ஆசிரியர்கள் விளையாட்டு பாடவேளையை எடுப்பது கண்டிக்கத்தக்கது. எதற்காக குழந்தைகளுக்காகிய நம்மளுக்கு இந்த விளையாட்டு பாடவேளையை கொடுக்குறாங்க? நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடல் பயிற்சி செய்யணும். ஆனால் நம்ம குழந்தைகளாச்சே, எப்படி நம்ம உடல் பயிற்சி செய்ய முடியும்? ஆனால் ஓடி ஆடி விளையாடணும்னா அதுவே நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். ஆனால் இந்த ஆசிரியர்கள் விளையாட்டு பாடவேளையை ஒரு பாடமாகவே மதிக்கிறதில்ல. ஒரு வாரத்தில் ஏறத்தாழ 35 பாடவேளை இருக்கும். அப்போ அந்த 35 பாடவேளையில நடத்தாததையா இந்த 2 பாடவேளையில நடத்திட போறீங்க? முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, நாம இந்த தேர்வு நேரங்கள்ல மட்டும்தான் நாங்க இந்த விளையாட்டு பாடத்தை எடுத்துக்கிறோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா குழந்தைங்க மன நிம்மதியோட, மன அழுத்தம் இல்லாம தேர்வை நல்லா எழுதுறதுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இந்த விளையாட்டு பாடவேளை தான். இந்த விளையாட்டு பாடவேளை சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ குழந்தைங்களாம் வெளில வந்து விளையாடுறதே இல்லைன்னு குழந்தைகளையே குற்றம் சொல்லி கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ குழந்தைங்க வெளியே வந்து விளையாடுறதுக்கு இடமும் இல்லை, நேரமும் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய உடல் பயிற்சி ஆசிரியர் வந்து, நம்ம பள்ளியின் சார்பாக ஒரு கால்பந்து அணியை ஒன்று உருவாக்க போகிறோம், யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கை தூக்குங்கன்னு ஒன்று. நானும் என் நண்பர்களும் ரொம்ப ஆர்வமாக கை தூக்கணும். உடனே எங்கள் கணித ஆசிரியர் வந்துட்டு, யாழினி
பேர் கொடுக்க போறியா? சரி, குடு குடு. மேக்ஸ் அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? போன வாட்டி எக்ஸாம்ல நீ என்ன மார்க்கு? இப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருந்த போது தூக்குன கையை அப்படியே இறக்கிட்டேன். நான் ஒரு நல்ல கால்பந்தய வீரரா வந்து இந்திய தேசத்திற்கு தங்க பதக்கம் வாங்கி தர வேண்டும் என்ற என் கனவை அப்படியே நிறுத்தி விட்டார்கள் என் ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து குழந்தைகளாகிய நம்மளை எப்ப பார்த்தாலும் படி 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 படினே சொல்றாங்க. ஆனா எப்பவுமே எங்க மனசு கபடி 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 கபடினே இருக்கு. எனவே விளையாட்டு பாட வேலையை மற்ற பாட ஆசிரியர்கள் எடுப்பது கண்டிக்கத்தக்கது 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சொன்ன மாதிரியே அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்ன ராஜயாழினியே படிலாம் வேண்டாம் கபடி தான் வேணும்னு பேசியிருக்கிறாங்க. இந்த சுற்றினுடைய சிறப்பே அதுதான். ரொம்ப அழகாக அவங்க முன்வைத்த கருத்தை அவங்களே மறுத்து பேசியிருக்கிறாங்க. வழக்கும் நீங்களே மறுப்பும் நீங்களே அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த செந்தமிழ் செல்லங்கள் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக ராஜயாழினியினுடைய இந்த பேச்சு அது எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள்ட்ட கேட்கலாம். அண்ணன் எப்படி இருந்தது? எனக்கு இன்றைய உன்னுடைய பேச்சில் ரொம்ப பிடிச்சது மிக இயல்பாக யதார்த்தமாக பேச்சு மொழியில் நீ பேசின விதம். நன்றி ஐயா. இதற்கு முந்தைய சுற்றுகளில் செந்தமிழில் தான் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் இந்த சுற்றில் அந்த மொழி தேர்வு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அதாவது உன்னுடைய பிரச்சனை நீ பேசணும் என்பதற்காக அந்த இயல்பான மொழியை தேர்ந்தெடுத்தியோ என்னமோ தெரியல, ரொம்ப சிறப்பாக இருந்தது. உன்னுடைய தனித்தன்மையாக இந்த பேச்சில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீ இரண்டு தரப்புகளையும் கையாண்ட விதம், அந்த இரண்டாவது தரப்பு கண்டிக்கத்தக்கது. அதாவது விளையாட்டு பாடத்தை மற்ற மொழி ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்வது கண்டிக்கத்தக்கதுன்னு பேசும்போது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க பேசினவங்க சொன்னாங்க அப்படின்னு இன்னொரு ராஜயாழினியை பார்த்து நீ சொன்னது ரொம்ப ஒரு நல்ல உத்தியாக இருந்தது. அது நான் ரொம்ப ரசித்தேன். நானும் இரண்டாவது ராஜயாழினி அந்த தரப்பு தான். பர்சனலி என்ன கேட்டால் நானும் அப்படி தான் சொல்லுவேன். நேர்த்தியாக இரண்டு தரப்பிலுமே நீ அந்த விஷயங்கள் அந்த தகவல்களை சொன்ன விதம் அப்படியே அனைவரையும் கட்டி போட்டு ரசிக்கும் விதத்தில் இருந்தது. அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நீ என்றைக்குமே அதில் ஏமாற்றியதே இல்லை. ஆரம்பத்தில் ராகவ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சுற்று ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல முதல்ல ஆதரவு அப்புறம் மறுப்பு அப்படின்னு போட்டியாளர்கள் பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், அதை விட முக்கியமாக நீ இன்றைக்கு என்ன உணர்த்தியிருக்கே அப்படின்னா, ஆதரவு மறுப்பு ரெண்டுமே சரியாக பேசணும். நான் நாணயத்தின் இரு பக்கங்கள் போலவும் பேச மாட்டேன், அது மட்டும் பண்ண மாட்டேன், தலைப்புக்கு நாணயமாகவும் இருப்பேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கேன். ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். அன்பு கவிஞருக்கு நன்றிகள். தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். உன் தலைப்பு நீ பேசினதை வச்சு கரெக்டான வார்த்தை சொல்லணும்னா, இந்த டாப்பிக்கை நீ ரொம்ப விளையாட்டாக ஹேண்டில் பண்ணிட்ட. எனக்கு முதல் ராஜயாழினியை தான் பிடிச்சது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை தேடுறேன். எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சயின்ஸ் பீரியடு நான் எடுப்பேன், விளையாட்டில் மேக்ஸ் பீரியடு நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிற பள்ளிக்கூடத்தை நானும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். நாங்கள் இந்த தமிழங்கள் உயிர்மை சுட்டிகளுக்கு இந்த பிள்ளைங்களில் பல பெற்றோர்களுக்கு உறுதுணையாக ஆசிரியர் இருந்திருக்காங்க, பரிசு தராங்க, உடை வாங்கி தராங்க, அவங்க நேரத்தை செலவு பண்ணுறாங்க. அந்த நல்ல ஆசிரியர்களை பாராட்டக்கூடிய அதே சமயத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களை பணிந்து கேட்குறேன், தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கரும்பு சக்கை போல புளியப்படுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் 80,000 ரூபாய் 85,000 ரூபா ஊதியம்னா வெறும் 12,000 13,000க்கு அரசு பள்ளிக்கு விட அதிகமாக பணியாற்றிட்டு குறைந்த சொற்ப சம்பளத்துக்கு வேலை பார்க்குற தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பிள்ளைகளிடத்தில் காட்டக்கூடிய ஆர்வத்தை அரசு பள்ளியில் சரியாக பாடம் எடுக்காத சில ஆசிரியர்கள் உணர வேண்டும் என்பதை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு கொசுறு செய்தி சமூகத்துக்கு. ராஜயாழினி வந்தம்மா, ஒரு 70 ரன் அடித்தம்மா, அடுத்த மேட்சுக்கு உண்டான்னு போவாங்க. சில பேர் வந்தம்மா, டீம் விக்கெட்டில் இருக்கா, ஒரு 10 பால் 6 6 அடிச்சுட்டு அடுத்தது என் இடத்த உறுதி பண்ணிட்டோம்பாங்க. நீ முதல் பால்லேருந்து கடைசி பால் வரைக்கும் ஒன் டே மேட்ச்சில் நின்று 50 ஓவரும் விளையாண்டு 200 அடிக்கிறதுங்கிறது ஸ்டாமினா ரொம்ப வேணும்.
எந்த மேட்ச் எப்படி போனாலும் இந்தியா பாகிஸ்தானில் விராட் கோலி வந்து 100 அடிக்கிற மாதிரி வந்து இன்னைக்கு 100 அடித்த கோலி நீ தான். பிரமாதமாக ஆடிட்ட. ரெண்டையும் நீ ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு பாரு, பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ண. அடுத்த லெவலுக்கு போகிறதுடைய அடையாள சின்னம் தான் இந்த சுற்று. வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க. நீங்களும் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க, உற்சாகமாக உங்களை பாராட்டி இருக்கிறாங்க. இப்போ உங்கள் நண்பர்களும் பேசட்டும், நிறைவில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. வழக்கும் நானே மறுப்பும் நானே அப்படிங்கிற இந்த சுற்று ஒரே நீதிபதி ஆதரவாகவும் பேசுகிறாரு எதிராகவும் பேசுகிறாரு அப்படின்னு குழப்பமாக இருக்கா? தமிழ் வழங்குகிற நீதி என்றைக்கும் சரியானதாக இருக்குங்கிறது தான் இந்த குழந்தை நீதிபதிகள் மிகச்சிறப்பாக பேசுகிறார்கள். வழக்கறிஞருங்கிற நிலையிலிருந்து மாறி நீதிபதிகளாக இந்த பிள்ளைகள் உயர்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான இந்த சுற்றை தொடர்ந்து நீங்கள் கேட்கணும். நல்ல தமிழை தொடர்ந்து நீங்கள் ரசிக்கணும்னா இதே நேரத்தில் அடுத்த வாரமும் எங்களோடு இணைந்திருக்க வேண்டியிருக்கும். தொடர்ந்து இந்த செந்தமிழ் செல்லங்களோடும் எங்கள் நடுவர்களோடும் அடுத்த வாரமும் உங்களை சந்திக்கிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழங்கள் உயிருமை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.